Hi everyone, welcome to Englishpartner YouTube channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிராமர் டாபிக் தான் சொல்லி தர போகிறேன். Preposition of transport. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கிளியராக சொல்லி தந்ததுக்கப்புறம் இதை பற்றி ஒரு குவிஸும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். Preposition of transport அப்படின்னா என்ன? வாகனம், அதாவது வெஹிக்கிள். நம்ம நிறைய வெஹிக்கிள்ஸ் பார்க்குறோம், கார், பஸ், இந்த மாதிரிலாம் இல்லையா? ஸோ நான் காரில் இருக்கேன், பஸ்ஸில் இருக்கேன், அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். இல்லை இந்த வண்டியில் போயிட்டுருக்கேன், இப்படிலாம் சொல்லும் போது அதை இங்கிலீஷில் நம்ம எந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணி சொல்லணுன்ற நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். அதை நம்ம இப்போ கிளியர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட், ஆன். ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை எந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் கூட யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை ஒரு வெஹிக்கிளில் நம்மளால் நிற்க முடியும், நடக்க முடியும் அப்படின்னா அந்த இடங்களில் தான் நம்ம ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆன் அ பஸ், ஆன் அ ட்ரெயின், ஆன் அ பிளேன், ஆன் அ ஷிப், ஆன் அ லார்ஜ் போட், ஆன் அ பைக், ஆன் அ ஸ்கேட் போர்ட். ஸோ பைக், ஸ்கேட் போர்ட் இதெல்லாம் வெஹிக்கிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் நம்ம உட்காந்தும் நின்றும் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் இஸ் இன். ஸோ இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை எந்த வெஹிக்கிளோட யூஸ் பண்ணோன்னா, அதாவது நம்ம எந்த மூமெண்ட்டும் பண்ண முடியாது, ஒரே இடத்துல உட்காந்து தான் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாதிரி வெஹிக்கிளில் தான் நம்ம வந்து இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன் கார், in helicopter, in ambulance, in taxi, in a lorry, in truck, in van, இந்த மாதிரி. அப்போது ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து நீங்கள் எந்த வெஹிக்கிளில் வரீங்க அப்படின்னா, நான் காரில் வரேன், நான் பஸ்ஸில் வரேன், இந்த மாதிரி சொல்கிறதுக்கு எப்படி யூஸ் பண்ணலான்னா பை அப்படின்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் காரில் போயிட்டுருக்கேன், இல்லை நான் காரில் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், பை பைக், ஐ கேம் பை பைக் அப்படி சொல்லலாம். by ship, by car, by plane, by train, by truck, by bus, by tram. ஸோ இப்போ பை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த எந்த வெஹிக்கிளுமே இல்லாமல் நான் நடந்து வந்துட்டுருக்கேன் அப்படின்றத எப்படி சொல்லி கேட்டிருப்போம்? ஐ கேம் பை ஃபுட்னு கேட்டிருப்போம். பட் அது தப்பு. ஐ கேம் ஆன் ஃபுட், இதுதான் கரெக்ட். ஸோ இப்போ பார்த்த இந்த ப்ரிப்போசிஷன்லாம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம குவிஸ்க்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்த டாபிக்கான குவிஸ் போர்டில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். உங்களோட கரெக்டான ஆன்சர்ஸை காமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஒன், பீப்புள் கோ டு ஒர்க் டேஷ் கார். ஆப்ஷன்ஸ் இன், பை. They often go dash foot. Options on, in. Have you ever been dash a ship? Options in, on. I have never traveled dash a plane. Options in, on. He has a yacht. He often travels dash yacht. Options by, in. It is expensive to go dash a taxi. Options in, on. In ancient times, people traveled dash horses. Options on, in. They went dash their van. Options in, on. To avoid pollution, we should go dash bicycles more. Your options by, in. He goes to work dash the subway. Options by, in. இப்போ நம்ம பார்த்த இந்த ப்ரிப்போசிஷன் டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தமிழ் வழியாக ஈஸியாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷ் பார்ட்னர் சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள்.